Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே என்னடா சிக்கன் பிரியாணி செய்றோம்னு பார்க்காதீங்க. அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்னன்னு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டைப் பண்ணி வச்சிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ், வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்லயே அரைச்சது, கடையில வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது. இது வந்து நான் என்னென்னு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெய். இப்போ வந்து அடுப்பு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால நான் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெயை. நெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும், இந்த ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்க பட்டை லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை லவங்கம்லாம் போடும்போது நான் வந்து ஆட் பண்ணல, எங்களுக்கு காரம் வந்து கம்மியாக வேணுன்றதால நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணல. உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கிட்டதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிட்டேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கும். ரொம்பலாம் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கிச்சனில் பிரியாணி செய்கிறேன்ட்டு ஒருத்தன் வந்து கிச்சன்லேயே படுத்துட்டு இருக்கான் பாருங்க கைஸ். இத்தனை டேஸ் கிச்சன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். இப்போ நான் பிரியாணி செய்கிறேன்றதால இங்கேயே வந்திருப்பான். நான் எப்போ ஃபினிஷ் பண்ணுறேனோ அது வரைக்கும் இங்கே தான் இருப்பான் இவன். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சது, இந்த கடையில் பேக்கெட்டில் விற்கிறதுல யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் தராது. அது ஃப்ளேவர் தராது, அப்புறம் அது வந்து ஹெல்த்தியும் கிடையாது, ஹைஜீனிக்கும் கிடையாது, நம்மளோட ஹெல்த்துக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வீட்லேயே அரைக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் கம்மியாக போடுறீங்கன்னா அதுக்கு ஆஃப் அமௌண்ட்டில் போட்டுக்கோங்க, ரொம்பவும் போட்டுறாதீங்க. இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த கறியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சிட்டேன். எனக்கு நல்லா குக் ஆகி இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அது கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதனால நான் ஆல்ரெடி ப்ரீ குக் பண்ணிட்டேன். சிக்கன் வந்து ஆட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். நாங்கள் சிக்கனே ஆக்சுவலாக சாப்பிட்றது கிடையாது, அது வந்து அன்ஹெல்த்தி. இருந்தாலும் சரி வீக்லி ஒன்ஸ் இப்போ நாட்டுக்கோழியாக வாங்கி செய்யுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் வாட்டர் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன் வீடியோவில். இதில் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலாவும் பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து நாங்கள் 4 டேபிள் ஸ்பூன் வந்து இப்போ வந்து நாங்கள் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 டம்ளர்னா 8 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அலசி வச்சிருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் என்ன வேக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க டாம்க்கு செஞ்சுட்டு இருக்கோம். அங்கே வந்து சார் எப்படி பார்க்குறாருன்னு நீங்களே பாருங்களேன். இப்போ வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சிருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் ஆல்ரெடி கறியை வேக வச்சிட்டேன். நீங்கள் நார்மல் கறியாக இருந்தால் ஒரு விசில் சவுண்ட் விட்டுக்கோங்க. நாங்கள் வந்து நாட்டுக்கோழி போட்டிருக்கோம். அதுவும் நாங்கள் ஆல்ரெடி தனியாகவே ப்ரீ குக் பண்ணிட்டோம். அப்படி நீங்கள் இதுலேயே போடுறீங்கன்னா ஒரு 4 விசில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அரிசி குழையாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அது தனியாக ப்ரீ குக் பண்ணுறதே உங்களுக்கு பெட்டர்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வாட்டப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் குக்கரை மூடி வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ் கழிச்சு வீடியோவில் காமிக்கிறேன். பிரியாணி நான் எதிர்பார்த்ததோடவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஞ்சு கற்றுக்கிட்டும். நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.